நம்ம ஆண்டவருடைய சிந்தையை குறித்து நம்ம தொடர் செய்தியாய் கேட்டுக்கொண்டு வருகிறோம். அதன் அடிப்படையின் ஆதார வசனமாக மீண்டும் ஒரு விசை ரோமர் 8ஆம் அதிகாரம் 29 வாசித்து நம்ம இன்னைக்கான வார்த்தைகளை கடந்து செல்லலாம். நம்முடைய பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா. வேதத்துல பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம நினைச்சிருப்போம் ஏதோ நம்ம இன்னைக்குதான் முன்குறிக்கப்பட்டிருக்கோம். நம்ம வேதம் சொல்லுது உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே அவர் என்ன பண்ணிருக்கார்? முன்குறித்திருக்கிறார். முன்குறித்தவர் அவர் என்ன பண்றாரு? அழைத்திருக்கிறார். அழைத்தவர் என்ன செய்திருக்கிறார்? நீதிமானாய் மாற்றிருக்கிறார். நீதிமானாய் மாற்றினவரை மகிமைப்படுத்தி இருக்கிறார். வேதத்துல ஒரு இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்ம கண்ணானது என்ன பண்ணும்? இச்சையினால நமக்கு என்ன பண்ணும்? பாவம் கர்ப்பம் தரித்து அது என்ன பண்ணுமா? மரணத்தை பிறப்பிக்கும். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா ஒன்ஸ் அது கரு உண்டாயிடுச்சு அப்படின்னா நடுவுல எந்த ஒரு ப்ராசஸால ஸ்டாப் பண்ண முடியாது. அது பிறப்பிக்கிற வரைக்கும் அது பிறப்பித்து தான் முடிக்கும். இல்லையா? அதே போலதான் தேவனுடைய வசனம் யாரை அவர் முன் குறித்தாரோ அவர் பாதியில கைவிடுகிறவர் அல்ல. அவர் யாரை டிசைட் பண்ணிட்டார் அப்படின்னா அந்த டிசைட் பண்ண அந்த மனிதனை கர்த்தர் மகிமைப்படுத்துகிற வரைக்கும் அவர் கைவிடுகிற ஒரு தேவன் அல்ல. அல்லேலூயா. ஆண்டவர் தீர்க்கதரிசி சொல்றாரு, நீ ஒரு குயவன் வீட்டுக்கு போய் பாரு. அந்த குயவனுடைய வீட்டுல அந்த குயவன் ஒரு களிமண் என்ன பண்றாரு? தெரிந்தெடுத்து அந்த களிமண்ணை அவர் என்ன பண்றாரு? வணைந்து கொண்டே இருந்தார். வணைந்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த களிமண் என்ன நடக்குதுன்னா அவருடைய கரத்துல அது கெட்டு போயிற்று என்று சொல்லப்பட்டுச்சு. ஆனா கெட்டு போன அந்த களிமண்ணை குயவன் இது எனக்கு யூஸ் கிடையாது அப்படின்னு அவர் என்ன பண்ணல? தூக்கி போடல. மீண்டும் அவர் என்ன பண்றார்? அதை திரும்பவும் அடைகிறார். ப்ராசஸ அவர் ஸ்டாப் பண்ணவே கிடையாது. ப்ராசஸ் அவர் நிறுத்துறது கிடையாது. திரும்பவும் சான்ஸ் கொடுக்கிறார். அவர் மகிமைப்படுத்துகிற வரைக்கும் அவர் விடுகிறதே கிடையாது. அல்லேலூயா. அவர் முன்குறிச்சிட்டார். என்னத்துக்கு முன்குறிச்சாரு? அவருடைய சாயலுக்கு, அவருடைய சாயலுக்கு நாம் மாறும்படியாக முன்குறித்தார். எவர்களை முன்குறித்தார்? ப்ராசஸ் 1 அவர்களை அழைத்திருக்கிறார். ப்ராசஸ் 2 அவர்களை நீதிமான்களை மாற்றிருக்கிறார். ப்ராசஸ் 3 அவரை மகிமைப்படுத்தியிருக்கிறார். மகிமைப்படுத்துகிற வரைக்கும் அவர் என்ன பண்றாரு? ஓய்வது கிடையாது. அவர் நித்திய ஜீவனுக்குள்ள நம்ம கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் அவர் என்ன பண்றது இல்ல? அந்த ப்ராசஸை ஸ்டாப் பண்றது. ஏன்னா ஒரு வசனம் வருதுன்னா அந்த வசனம் ஃபுல்ஃபில் ஆகிற வரைக்கும் அது என்ன பண்றது இல்ல? மிஸ் ஆகும். அதான் வசனம் சொல்லுது, வானத்தில் இருந்து மேகத்தில் இருந்து ஒரு மழை துளி மேகத்திலிருந்து வெளிப்படுமானா அது பாதியிலே நிற்காது. அது என்ன பண்ணும்? அந்த மேக துளி, மேகத்தில் வெளிப்பட்ட மழை துளி எப்படி பூமியில் நனைக்காமல் போகாதோ அதே போல கர்த்தர் என்ன வார்த்தையை செய்யணும், அந்த வார்த்தையை என்ன பண்ணணும் அவர் நினைச்ச அந்த வார்த்தையை பொழிகிறாரோ அந்த வார்த்தை அந்த கிரியை நடப்பிக்கப்படாமல் என்ன பண்ணாது? திரும்பி போகவே போகாது. அல்லேலூயா. அப்ப ஒரு விஷயத்தை நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா ஆண்டவர் நம்மளை முன்குறித்திருக்கிறார் அப்படின்னா அழைத்திட்டு விடுகிறவர் அல்ல, நீதிமன்றம் ஆக்கி விடுகிறவர் அல்ல. அவர் மகிமைப்படுத்தி நித்திய ஜீவனுக்குள்ளார் பிரவேசிக்கிற வரைக்கும் அவர் எத்தனை தடவை நம்ம கரத்துல கெட்டு போனாலும் மீண்டும் மீண்டும் அணைந்து நம்ம என்ன பண்றாரு? உருவாக்குகிற ஒரு நல்ல தெய்வம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்ப இந்த நாளில
அவருடைய சாயலை குறித்து ஒரு சின்ன ஒரு ரகசியத்தை குறித்து இந்த நாளில நான் பேச விரும்புகிற நேரத்தில் சின்ன ரகசியங்களை குறித்து. அல்லேலூயா. நன்றாக கவனிங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனம் இவ்விதமாக சொல்லுது, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு நமது சாயலா. ரோமர் 8 என்ன சொல்லுது? நம் குமாரனுடைய சாயலுக்கு மாறும்படியா. ஆனா ஆண்டவர் உருவாக்கும் போது எப்படி நம்மளை உருவாக்கினாரு? தேவனுடைய சாயலாக உருவாக்கினார். அவனை மனுஷனாக உண்டு பண்ணினார். அந்த மனுஷனுக்குள்ள என்ன இருந்தது? ஒரு விழா எழுந்திருந்தது. அல்லேலூயா. ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கினார். யாரை உண்டாக்கினாரு? ஆபிரகாமை உண்டாக்கினார். அந்த ஆபிரகாமுக்குள்ள யார் இருந்தா? மனுஷி இருந்தா, இல்லையா? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 22, 23, 24 வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷரை எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கிய அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்ப பாருங்க, ஆண்டவர் முதல்ல உருவாக்கும் போது எப்படி உருவாக்குறாரு? அவருடைய சாயல்ல உருவாக்குறார். அவர் சுவாசத்தை கொடுத்து அவன் ஜீவாத்மாய் மாறுகிறான். அப்பொழுது ஒரு மனுஷன் வெளிப்படுகிறான். அந்த மனுஷனுக்குள் ஒரு மனுஷன் இருக்கு, அது யாருக்கும் தெரியல. நல்லா கவனிங்க, இது ஒரு ரகசியத்தை குறித்து நான் பேசிட்டு. அப்போ அந்த மனுஷனுக்குள்ளாக ஒரு மனுஷி இருக்கிறார், அது வெளிப்படல. ஆனா வசனம் 22 சொல்லுது, தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விழா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவனை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடினாலே மனுஷி எனப்படுவாள் என்றார். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இது என்ன ரகசியம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மனுஷனை தான் நம்ம பார்க்க முடியும். ஆனா மனுஷனுக்குள் இருக்கிற அந்த மனுஷனை யாரும் என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாது. அல்லேலூயா. இதே அதிகாரத்தை நம்ம எடுத்து வாசிப்போம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கங்க. சார், எபேசியர் 3 இல்ல, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 28 வாசிங்க. 28, 29, 30. அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்கள் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தானே அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல எப்படி ஆண்டவர் போஷித்து காப்பாற்றுறாரா? இது வசனம் எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா, ஒருவன் தன் மாம்சத்தை தான் போஷித்து காப்பாற்று. அல்ல வசனம் சொல்லுது, நீங்கள் உங்களுக்கு எப்படி நீங்க நேசிக்கிறீங்களோ அது போல நீங்க என்ன பண்ணுங்க, மற்றவர்களை நேசிங்க. ஏன்னா தன்னுடைய சொந்த சரீரத்தை என்ன பண்ணுவாங்க? நேசிப்பாங்க. ஆனா பவுல் இது எப்படி கையாளுறாருன்னா, நீ சொந்த சரீரத்தை நேசிப்பதை பார்க்கிலும் மேலான நேசம் எது அப்படின்னா, கர்த்தர் சபையை போஷித்து. இந்த சபை யாரு? மனைவி. இந்த சபை யாரு? ஆண்டுடைய விழா எலும்பு. இந்த சபை யாரு? இந்த தேவாலயம். இந்த சபை யாரு? நீங்களும் நானும். வசனம் சொல்லுது, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவரும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறார். நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். இது நிமித்தம். இது எங்க கனெக்ட் ஆகுது? ஆதியாகமத்துல கனெக்ட் ஆகுது. ஆதியாகமத்துல
மனுஷன் எடுத்த போது ஆதாம் சொல்றாரு, இவன் எலும்பில் எலும்பாய் இருக்கிறார், இவன் எனக்குள்ள இருந்து வந்தவள் என்று சொல்லி. எபேசியல பவுல் எப்படி கிறிஸ்துவை கனெக்ட் பண்றார் அப்படின்னா, இது நிமித்தம் நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு மனைவியுடன் இசைந்து. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு சபை எப்படி இருக்கு? இன்னைக்கு நீயும் நானும் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய உறவு கர்த்தருக்குள்ள எப்படி இருக்குன்னா, ஒருவரை ஒருவர் பிரிக்க கூடாதபடிக்கு தேவன் எப்போ ஆதாமை பார்க்கும் பொழுது அந்த ஆதாமுக்குள் ஒரு ஏவலை பார்த்தாரோ, இன்னைக்கு தேவன் என்னைக்கு கிறிஸ்துவை பார்க்கும்போது கிறிஸ்துவுக்குள் இருக்கிற சபையை பார்க்கிறார், கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நம்மை பார்க்கிறார், கிறிஸ்துவுக்குள் நம் சரீரமாயும் கிறிஸ்துவுக்குள் நம் அவயமாயும் இருக்கிறோம். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, அவருடைய சரீரத்தின் அவயங்களா, அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் நம்ம உரியவராய் இருக்கிறோம். அல்லேலூயா. இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனின் தன் தாயின் விட்டு தன் மனைவியோடு இசைந்து இருவரும் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள். அல்லேலூயா. இது நிமித்தம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்தை விட்டு, என் ஆண்டவராகிய இயேசு பிதாவை விட்டு அவர் நமக்காக கீழே இறங்கி இந்த சபையாகிய சரீரத்தை இணைத்துக் கொண்டு இருவரும் இசைந்து இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்றாரு, இருவரும் இசைந்து ஒரே மாமிசமாய் இருப்பார்கள். அல்லேலூயா. இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றி சொல்லுகிறேன். அல்லேலூயா. இப்ப நீங்க கேட்பீங்க, எப்படிங்க இந்த எலும்பு ஆதாம் கிட்ட தானே எலும்பு வெளிப்பட்டது, ஏவாள் வந்தா அது மனைவி தானே, இவர் எப்போ இவர் எலும்பு வெளியில வந்தது அப்படின்னா, எடுத்துக்க கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 15 இருந்து வாசிங்க. அவர் அதர்சனமான தேவனுடைய தற்சுரூபம், அவர் அதர்சனமான தேவனுடைய தற்சுரூபமும் அவர் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலம் சிருஷ்டிக்கப்பட்டது, காணப்படுகிறவைகள் காணப்படாதவைகள், சகல வஸ்துக்கள், சிங்காசனம், கர்த்தத்துவம், துரைத்தனம், அதிகாரம், சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றிற்கும், என்ன சொல்றாரு பவுல், எல்லாவற்றிற்கும். எது நம்ம பிகினிங் நினைக்கிறோமோ அந்த பிகினிங்க்கு முன்னாகவே சிருஷ்டிக்கப்பட்டவர் அவர். அல்லேலூயா. அவர் தான் எல்லாத்தையும் சிருஷ்டிக்கப்பட்டவர், அவருக்குள்ளதான் எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு. வாசிங்க, அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலைத்திருக்கிறது. அவரே எதுக்கு சபைக்கு தலையா இருக்கிறாரு? சபை. இந்த சபை என்பது கழுத்துக்கு கீழே இருப்பதெல்லாம் சபை. ஏன்னா பவுல் சொல்றாரு எபேசியர் 5ல, கிறிஸ்துவே சபைக்கு தலையாய் இருக்கிறார், நாம் அவருடைய சரீரமாய் இருக்கிறோம், இந்த சரீரத்திலே அவருடைய அவயங்களாக இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த சபை ஒரு கையை நீட்டி இதை எடுக்கணும் அப்படின்னா கிறிஸ்துவாகிய கண்ணை பார்க்கணும். கிறிஸ்துவாகிய கண்ணை பார்த்தாதான் இந்த இடத்துல மொபைல் இருக்கின்ற சபை என்ன பண்ணும், இந்த கையை போய் தொடும். அல்லேலூயா. கிறிஸ்துவாகிய இந்த ஞானம், இந்த அறிவு, இந்த தலை பிறப்பித்தால்தான் இந்த சபை மூவாகும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, கிறிஸ்து இல்லாமல் இந்த சரீரம் கிடையாது. அப்ப நாம் இருவரும் தனி சரீரம் அல்ல, நாம் இருவரும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். இன்னைக்கு நீ தனி நான் தனி கிடையாது. கிறிஸ்து எனக்குள்ளாக இருக்கிறார், கிறிஸ்துவுக்குள் இருந்துதான் வெளிப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இது ரகசியம், கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளுங்க. அடுத்த வசனம் அப்படியே வாசிங்க. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதி. ஆதி கிடையாது.
யார் முதலாவது உருவாக்கப்பட்டார் அப்படின்னா மகிமையின் தேவனானவர் முதலாவது சரீர வடிவில உருவாக்கப்பட்டவர். அல்லேலூயா. அந்த சரீரத்திலே உருவாக்கப்பட்டவருக்குள் இருந்து வெளிப்பட்டதா சபை. அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிங்க. அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப பாருங்க, இன்னைக்கு நம்ம தனியால் கிடையாது. நம்ம யாரா இருக்கிறோம்? கர்த்தரோடு கூட இணைந்தவர்களா இருக்கிறோம். என்ன பிரச்சனை? அன்னைக்கு ஆதாமை தேவன் உருவாக்கும் போது மகிமையில உருவாக்கினார். ஆதாமை பார்க்கும்போது ஆதாம் தெரிய மாட்டான். ஆதாமை பார்க்கும் பொழுது தேவ சாயல், தேவ மகிமை, அது கிறிஸ்துவை வெளிப்படுத்தப்பட்டதாக இருந்தது. 40 நாள் சீனாய் மலையில இருந்த மோசே மேல போனார். ஆனா 40 நாள் இருந்த பிறகு கீழே வந்த போது மக்கள் மோசையை பார்க்க முடியல. மோசையின் முகத்தில கிறிஸ்துவின் வெளிச்சத்தை பார்த்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு அப்பா நம்ம எப்படி வச்சிருக்கிறா? அவருடைய சரீரமாய் வைத்திருக்கிறார். அவருக்குள்ள நம்ம வைத்திருக்கிறார். இந்த விழா எலும்பில் தான் கர்த்தர் வெளியெடுத்திருக்கிறார். அது ஆதாமை ஒரு நிழலாட்டமாய் காமிச்சார். ஆதாம் வெர்சஸ் இயேசு கிறிஸ்து. ஆதாமுக்குள்ள எலும்பிலிருந்து வெளிப்பட்டது. இது கர்த்தர் ரத்தத்தினால வெளிப்படுத்தினார் மனவாட்டியை. அந்த விழா எலும்பின் மூலமாக அவர் என்ன பண்றாரு? மனவாட்டியை வெளிப்படுத்தினார். அப்ப என்ன நான் சொல்றாரு? நாம் இருவரும் ஒரே மாமிசமா இருப்போம். நம்ம 2 பேரும் தனித்தனி அல்ல. கிறிஸ்து நமக்கு தலையாகும். சபை அவருக்கு என்னவா இருக்குது? சரீரமாக இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப பாத்தீங்கன்னா நமக்கு பெரிய கேள்வி வருது. அப்ப எனக்கு கிறிஸ்து எங்க இருக்கிறார்? அவர் பரலோகத்துல இருக்கிறாரா? அவர் வலப்பக்கத்துல இருக்கிறாரா? அவர் எனக்கு முன்னாடி இருக்கிறாரா? எனக்கு சைடுல இருக்கிறாரா? ஆனா சபை வெளிப்பட்ட பிற்பாடு பவுல் என்ன சொல்றாரா? அவர் கிறிஸ்து மேல இல்லப்பா, கிறிஸ்து சைடுல இல்லப்பா, கிறிஸ்து முன்னாடி இல்ல, பின்னாடி இல்ல, நீ கிறிஸ்துவுக்குள் இணைக்கப்பட்டவராய் இருக்கிற. ஒரு கிறிஸ்துவை உன்னை பிரிக்கவே முடியாது இந்த சூழ்நிலையிலும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய கரத்தில் அந்த களிமண் இருக்கு அப்படின்னா எந்த சூழ்நிலையிலும் பிரிக்க முடியாது. அவன் கர்த்தருடைய சமூகத்தில் இருப்பானா கர்த்தருடைய வெளிச்சத்தை, அந்த மகிமையை மோசேயின் முகத்திலிருந்து வெளிப்படுத்தவே முடியாது, தனியா பிரிக்கவே முடியாது. கேள்வி, இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? பிரச்சனை என்ன? நம்ம மனவாட்டி, நம்ம சபை, தேவனுடைய ஆலய வசனம் சொல்லுது, ஒருத்தர் வேசியோடு கூட இணைந்து இருப்பானா 2 பேரும் ஒரே மாமிசமா இருப்பாங்க. உலகத்தோடு இசைந்து இருக்கிறவங்க ஒரே மாமிசமா இருக்கிறாங்க. ஆனா வசனம் சொல்லுது கர்த்தருடைய ஆவியோடு கூட இசைந்து இருக்கிறவன் ஒன்றாய் இணைந்து இருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. கீழே சொல்லுவாரு, நீ கர்த்தருடைய ஆவியை பெற்று அந்த கர்த்தருடைய ஆவி தங்கி இருக்கிற ஆலயமாக இருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு ஆலயம் இருக்கு அப்படின்னா ஏன் அந்த ஆலயத்தை பார்த்து மரியாதை? ஏன் அந்த ஆலயத்தை பார்த்தா கனம் கொடுக்கிறாங்க? ஆலயத்துடைய கட்டிடத்துக்கு கிடையாது, இந்த ஆலயமாகிய சரீரத்துக்கு கிடையாது, இந்த ஆலயத்திற்குள் உலாவுகிற தேவனுக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. சாராளுக்கு மரியாதை இல்லைங்க, ஆபிரகாமுக்கு. அல்லேலூயா. ஆபிரகாமுடைய பாதத்துல அமர்ந்து இருந்து அவன் என்ன சொல்றான்? ஆண்டவனே என்று சொல்லி தன்னை கீழ்ப்படுத்தினான். அல்லேலூயா. போவாசுக்கு முன்பதாக ரூத் இருந்தாங்க. ஆனா ரூத் என்னைக்கு போவாச திருமணம் முடித்தாங்களோ அதற்கு பிறகு ஐடென்டிட்டி ரூத் கிடையாது, ஐடென்டிட்டி போவாஸ். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு யார் தன்னை தேவனுடைய ஆலயமாய் இருந்து யாருடைய வாழ்க்கையில தேவ ஆவியானவர் அந்த சரீரத்திற்குள்ள இருக்கிறாரோ அவர் எப்படி வெளியே காண்பிக்கப்படுவார்களா? கிறிஸ்துவை பார்க்கிறவர்களா இருக்கிறார். எந்த இடத்துல மகிமை இழந்தாங்க? எந்த இடத்துல கீழ்ப்படியாம இருந்தாங்களோ, எந்த இடத்துல கீழ்ப்படியாம இருந்தாங்களோ அன்னைக்கு ஆதாம் மகிமை இழந்தாங்க. அப்ப எந்தத்தை இழந்தாங்க? தேவ சாயலை இழந்தாங்க. அதுக்கு என்ன சாயல் ஆனா? மனுஷ சாயலாய் மாறின சரீரம் மனுஷ சாயலாய் மாறிச்சு. ஆண்டு சொல்றாரு, நீ மண்ணுக்கு போயிடுவே. ஆண்டோட நோக்கம் அதுவா? ஆண்டோட நோக்கம் என்ன? என் சாயலை படைக்கணும், நீ ஜீவ கனியை புசிக்கணும், என் சாயலிலே நீ நித்திய ஜீவனாய் பூமியில வாழணும். இதுதானே தேவனுடைய திட்டம்.
ஆனா இந்த தேவனத்திட்ட எங்க கரப்ட் ஆகுது? எங்க உலகத்தோடு கூட கனெக்ட் ஆகுறதா உலகத்தோடு கனெக்ட் ஆகணும். இன்னைக்கு நம்ம சரீரத்துல இருக்கிறோம். என்னைக்கு சரீரத்துல வெளியில வருவோம்? வசனம் சொல்லுது, அனலா இருக்கிறவன் அனலா போ, குளிரா இருந்தினா குளிரா இரு. அந்த வசனம் சொல்லுது, அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் தான் ஆண்டவர் என்ன சொன்னாரு? என் சரீரத்துல நான் எடுத்து வெளியே போடுவேன். ஒன்னு சரீரத்துல இருந்து வெத வெதன் இரு, ஆவியில் அனலோட இரு, வாழ்க்கையில இரு. இல்ல நீ வெளியே போ, உலகத்தோட சந்தோஷமா இரு, வேசியோடு இணைந்திரு, பிரச்சனை இல்ல. ஆனா கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேயுடைய பாத்திரத்திலும் ரெண்டு பாத்திரத்தை நீ பானம் பண்ண கூடாது. ஒன்னு கர்த்தருடைய சமூகத்தில் நீ பானம் பண்ணினா நீ அனலா இருந்தா சரீரத்துக்குள்ள இரு. நீ வேசியோட கலந்து அவளோட கூட நீ இணைந்து உலகத்தோட கூட இணைந்து இருப்பினா நீ குளிரா இரு, சந்தோஷமா இரு. இந்த பூமி உனக்கு நான் பரலோகமா கொடுக்கிறேன். 90 100 வயசு வரைக்கும் உனக்கு ஒரு வியாதி வராது. ஏன்னா முடிவு தெளிவா இருக்காது, நரகத்துக்கு தான் போகும். ஆனா கர்த்தரோட கூட இருக்கிறேன்னா அனலையா இருந்து, ஆனா 6 நாள் நான் போய் உலகத்தோட கூட இருந்து நான் குளிரா இருந்தா கர்த்தர் சொல்றாரு, என் சரீரத்துல உன்னை வச்சிக்க முடியாது. ஏன்னா நீ என் சரீரத்துல கெட்டு போகிறதுனால உன்னை வெளியில கொண்டு போய் போடணும். நான் அல்ல ஆண்டவர் சொல்ல, நீ பூமிக்கு உப்பா இருக்கிற. இந்த உப்பு சாரமற்று போனால் எதற்கு யூஸ் ஆகும்? இந்த சாரமாக கிறிஸ்துவின் சாயம் ஒன்று விட்டு வெளியே போச்சுன்னா நீ வெள்ளையா தெரியலாம், ஆனா ஒன்றுக்கு பிரோஜனம் கிடையாது. நீ வெளியில கொட்டப்படுவதற்கும் மிதிக்கப்படுவதற்கும் ஒன்றுக்கு யூஸ் கிடையாது. பரிசுத்த ஆவியான மகிமை உண்டாகும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இன்னைக்கு பவுல் எப்படி உன்னை பார்க்கிறார் அப்படின்னா, அன்னைக்கு ஆதாம் இழந்த அந்த சாயலை கிறிஸ்துவின் ரத்தத்தினால, அப்படி இந்த கிறிஸ்துவின் சாயலுக்குள்ளாக நம்ம என்ன பண்றோம்? கல்வாரின் ரத்தத்தினால மீட்கப்பட்டு, அவருடைய ரத்தத்தினால மூழ்கப்பட்டு, அந்த ரத்தத்தினால எழுக்கும் பொழுது கிறிஸ்துவின் ரத்தத்தை தரித்துக் கொண்டவர்களாக நாம் எழுந்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவின் சாயல் வெளிப்படணும். என்னை பார்க்கிற கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 2க்கு முன்னாடி பேதுரு வேலைக்காரிக்கு முன்பா பயப்படுறார். அப்போஸ்தலர் 2க்கு முன்பா வேலைக்காரி பயமுறுத்துறா பேதுருவே. ஆனா அதே அப்போஸ்தலர் 2க்கு அப்புறம் என்னைக்கு வானத்திலிருந்து அபிஷேகம் ஊற்றப்பட்ட பிற்பாடு, பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு வந்த பிற்பாடு, வேத பாரகர்களும் பிரதான ஆசாரியர் சொல்றாங்க, இவருடைய பேச்சு அவருக்கு ஒத்து இருக்கிறது. அல்லேலூயா. இவர்கள் பேச்சு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறது. அப்ப பாருங்க, கிறிஸ்துவின் சரீரத்திற்குள்ளாக நாம் உள்ளே கடந்து போய் கிறிஸ்துவின் சரீரத்திற்குள்ளாக தலையாக கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டு விட்ட பிறகு நம்ம ஐடென்டிட்டி சாகடிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்கு மேல ரூத் என்கிற ஐடென்டிட்டி சாகணும். அதுக்கப்புறம் ஆண்டனின் ஐடென்டிட்டி சாகணும். அல்லாஹ் வசனம் சொல்லுது, கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகடிக்கப்படணும். அது சாகாம தனித்திருந்தா ஒண்ணுத்துக்கு பிரயோஜனம் இல்லை. ஆனா கிறிஸ்துவின் சரீரத்திற்குள்ளாக இந்த கோதுமை மணி விதையாக புதைக்கப்படுமானால் கர்த்தர் இந்த விதையின் மூலமாக கர்த்தர் பெரிய விருட்சத்தை ஏற்படுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கோதுமை மணியானது சாகடிக்க ஒப்பு கொடுக்கப்படும் பொழுது நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக அவருடைய அவயங்களாக சரீரங்களாக நாம் உள்ளே பிரவேசிக்கிறவர்களாக இருக்கிறோம். சில ரெஃபரன்ஸ் வசனத்தை நான் சொல்லுகிறேன். 1 கொலோசியர் 1:27 வாசிங்க. புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்துள்ள மகிமை ஐஸ்வரியம், புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்துள்ள மகிமை ஐஸ்வரியம் இன்னது என்று இப்ப தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள்ள இருப்பதே அந்த ரகசியம். இந்த ரகசியம் தெரியாதவங்க அழுதுட்டு இருக்கிறோம். இந்த ரகசியம் தெரியாத ஆண்டவரின் ஜெபத்தை கேட்கிறாரா? என் விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கிறாரா? இதை கேட்கும் பொழுது கர்த்தர் உண்மையிலே வசனப்படுவார். ஏன்னா நீ அவருடைய சரீரம், நீ உடன்படிக்கை பண்ணப்பட்ட மனவாட்டி, நீ ரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கு. ரத்தத்தினால உன்னை எடுத்திருக்கிறேன். உன்னை பார்க்கிற கிறிஸ்துவை பார்க்கணும், கிறிஸ்துவுக்குள்ள உன்னை பார்க்கணும். அப்ப 2 பேரும் இணைந்து இருக்கும்போது பிரிக்கவே முடியாது. அதான் தமிழ்ல ஒரு அழகா சொல்லுவாங்க, நூலை போல சேலை, தாய போல பிள்ளை, நகையும் சதையும் போல. இது 2 பேரும் என்ன பண்ண முடியாது?
பிரிக்க முடியாது. எப்போ கிறிஸ்து பரலோகத்தில் இருந்து தகப்பனை விட்டு அவருடைய சித்தத்தின்படி கீழே வந்தார். எதுக்கு வந்தார்னா மனவாட்டியை மீண்டும் தன்னுடைய சரீரத்திற்குள்ளாக வைத்துக் கொள்ளும்படியா. அல்லேலூயா. இது ரகசியம். ஆண்டவர் ஆதாவை பார்க்கும் போதே உள்ள பார்த்துட்டாரு, ஆணும் பெண்ணுமாய் சிருஷ்டித்து. ஆனா சிருஷ்டித்தது ஆண், சிருஷ்டித்தது ஆதாம். ஆதாமுக்கு முன்பதாக சிருஷ்டிக்கப்பட்டவர் யார்? இயேசு கிறிஸ்து. அவருடைய சரீரத்தில் அவர் பார்த்துட்டாரு. அந்த சரீரத்திற்குள்ள இருக்க சபையை பார்த்துட்டார். அந்த சரீரத்திற்குள்ள கர்த்தர் உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே அந்த சரீரத்திற்குள்ள அந்தோனியை பார்த்துட்டாரு. அந்த சரீரத்துக்குள்ள ஆண்டவரை பார்த்துட்டாரு. அந்த சரீரத்துக்குள்ள பிள்ளைகளை பார்த்துட்டாரு. அல்லேலூயா. என்ன பெரிய திட்டம் இது! இதுதான் ரகசியத்தின் ஐக்கியம். இது புறஜாதியாக நாம் தேவன் என்று எண்ணப்படாதவங்க, வாக்குத்தத்தத்துக்கு அந்நியர்கள், நம் காணி ஆட்சிக்கு புறம்பாய் இருந்தவங்க, ஆனா அவருடைய சரீரத்தினால் அல்லேலூயா நாம் இணைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. அடுத்த ரெஃபரன்ஸ் வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 27. நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாக. யாருங்க சொல்லுங்க? நாங்களே, நான். அல்லேலூயா. நான் கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவைகளுமாய் இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் இந்த சபையில சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, நீங்கள் தேவனுடைய சரீரமாய் இருக்கிறீர்கள், நீங்கள் தேவனுடைய அவைகளாய் இருக்கிறீங்க. எவ்வளவு ஒரு மேன்மையான பொசிஷன்ல கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த மனவாட்டை எவ்வளவு ஒரு மேன்மையான ஒரு பொசிஷன்ல கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 15 இருந்து 19 வாசிச்சு நம்ம முடிச்சிடலாம். உங்கள் சரீரத்தில் கிறிஸ்துவின் அவைகள் என்று அறியீர்களா? அப்படி இருக்கு. கிறிஸ்துவின் அவைகளை வேசியின் அவைகளாக்கலாமா? ஆக்கலாமா? அப்படி செய்யலாகாது. வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவருடனே ஒரே சரீரமாய் இருக்கிறார் என்று அறியீர்களா? இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் சொல்லி இருக்கிறது. இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் சொல்லி இருக்கிறது. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் ஒரே ஆவி. அல்லேலூயா. கர்த்தரோடு இசைந்திருந்த ஒரே ஆவி, ஒரே சிந்தை, ஒரே பார்வை, வேற எதுவுமே மாறாது. ஏன்னா முக்கியமான போர்ஷன் கிறிஸ்து என்ன பண்ணிட்டார்? தலையை எடுத்துட்டார். தலையில இருந்தா சிந்திக்க தோணும், தலையில தான் பார்க்க தோணும், அதான் கேட்க தோணும், அதான் பேச தோணும். உங்க சரீரம் என்ன நினைக்குதோ கிறிஸ்து பேசுவார். சரீரம் என்ன நினைக்குதோ கிறிஸ்து பார்ப்பார். இப்ப சரீரத்துக்கு பசி எடுக்குது, அப்போ கண் என்ன பண்ணும்? பார்க்கும். சரீரத்துக்கு ஏதோ ஒண்ணு தேவை அப்படின்னா என்ன பண்ணும்? மூளை சொல்லும், அந்த கையை போய் எடுன்னு சொல்லும். அப்போ கிறிஸ்து எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்ணுகிறவரா நமக்குள்ள இருக்கும் பொழுது, அப்பா எனக்கு ஒரு வியாதியா இருக்குப்பா அப்படின்னு சொன்னா அப்படின்னா கிறிஸ்து அதை என்ன பண்றாரு? பார்க்கிறவரா இருக்கிறார், கேட்கிறவரா இருக்கிறார். அந்த வசனம் சொல்லுது, உன்னை தொடுகிறவர், மனவாட்டியை தொடுகிறவர், இந்த சபையை தொடுகிறவர், இந்த சரீரத்தை தொடுகிறான்னு சொல்றாரு. உன்னை தொடுகிறவர் முதலாவது கண்மணியை தொடுகிறார் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. பாருங்க சொல்றாரு, அப்படியே கர்த்தரோடு கூட இசைந்து இருக்கிறவரும் அவருடைய ஒரே ஆவியாய் இருக்கிறார். அல்லேலூயா. புரியுதா? கர்த்தருடைய ஆவி இல்லாம வேற ஆவி நமக்கு இருக்கக்கூடாது. வேசின் ஆவியும் கர்த்தருடைய ஆவியும் இணைந்து இருதயத்துல இருக்க முடியாது. ஒண்ணு வேசின் ஆவி இருக்கு. வேசின் ஆவினா உலகத்தின் ஆவி இல்ல, கர்த்தருடைய ஆவி இருக்கிறது. அல்லேலூயா. ஏன்னா அந்த ஆவி இருந்தா உலகத்தை குறித்ததான காரியம் இருக்கும். ஆனா கர்த்தருடைய ஆவி இருக்கும். ஆனா கர்த்தர் என்ன சிந்திக்கிறாரோ அது சரீரம் அறிந்து கொள்ளுகிறதா இருக்கும். அல்லேலூயா. 19 வசனம் சொல்லுது, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியுடைய ஆலயமாய் இருக்கிறது என்று நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்று அறியீர்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுது? இந்த சரீரம் தேவனால பெற்றிருக்கிறோம். என்ன சரீரம்? பயாலஜிக்கல் ஃபிளஷ்
லயலாவுக்கு பிறந்த சரீரம் இந்த சரீரத்திற்குள்ள தேவனிடத்துல ஒரு நாள் கர்த்தருடைய வார்த்தை ஆகிய வித்து உள்ள போய் அந்த வித்து கிறிஸ்துவின் சாயலுக்காக உருவாக்குற ஒரு குழந்தை பெற்றெடுத்து அந்த சரீரத்துல நம்ம என்ன பண்ணணும் வளரணும். அதுதான் பவுல் சொல்லுவாரு ஆவி ஆத்துமா சரீரம். சரீரம் ஆத்துமா ஆவின்னு சொல்லியிருக்கலாம். பவுல் சொல்லுவாரு ஆவி ஆத்துமா. ஏன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிற நமக்கு ஆவிக்குரிய சரீரம் தான் முதலாவது இருக்கும். அந்த சரீரத்தை கடைசியா பவுல் வச்சதுனால தான் சொல்லுவாரு இந்த தேகத்திலிருந்து நான் விட்டெடுபடுகிற காலம் வருகிறது. அப்போ இவ்வளவு நாள் கர்த்தருடைய ஆவி எனக்குள்ள இல்லாம கர்த்தருடைய ஆவியில நடத்தப்படாம இருக்கும் பொழுது நான் எதை கோஷித்தேன், எதை பாதுகாத்தேன், எதை மேன்மைப்படுத்தினேன் அப்படின்னா இந்த சரீரத்தை நான் மேன்மைப்படுத்தினேன். என்னுடைய ஆவிக்குரிய சரீரம் பிறக்காமல் இருந்தது. நான் உலகத்துக்குரியவனாய் இருந்தேன். ஆனால் ஒரு நாள் கிறிஸ்தியனை சந்தித்தார். அவருடைய வார்த்தை என்கிற வித்தினால் அதான் பவுல் சொல்லுவாரு சிறு பிள்ளைகளே கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவு கற்பவேதனை அடைந்தது. அப்போ உள்ள பிறக்கிறது யாரு? மறுபடியும் அந்தோணி இல்ல, அந்தோணிக்குள்ள அந்த வார்த்தையை கொடுத்து ரட்சிப்பு என்கிற மீட்கப்பட போகிற மகிமைக்குரிய அந்த சரீரமாகிய கிறிஸ்துவின் சரீரத்தை பெருமளவு என்ன பண்ணுவேன் கர்ப்பவேதனை அடைகிறேன். அப்ப அந்த ஆவிக்குரிய சரீரம் என்ன பண்ணணும் வளர வேண்டியதா இருக்கிறது. அல்லேலூயா. இந்த ஆவிக்குரிய சரீரத்துல தான் கிறிஸ்துவின் ஆவியானவர் இணைய முடியும். அல்லேலூயா. ஏன்னா உள்ளே பிறந்து வளர்வது கிறிஸ்துவின் சாயலுக்குரியதா இருக்கிறது. அல்லேலூயா. அந்த கிறிஸ்துவின் சாயலுக்குரிய இந்த மனிதனை வளரக்கூடாது என்பதுதான் மாம்சத்தின் சரீரத்திற்குரிய போராட்டமாக இருக்கு. ஏன்னா இவன் வளர்ந்துட்டான் அப்படின்னா இவன் பலன் எடுத்துட்டான் அப்படின்னா வசனம் சொல்லுது பிதா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நீங்க பலன் அடைவீங்க. எதுல பலன் அடைவீங்க? மாம்ச சரீரத்துல பலன் இல்ல. சிம்சோட போல நம்ம வந்து மலையை தூக்கிட்டு போறால பலன் இல்ல, ஆவியில பலன் அடைந்து. அல்லேலூயா. இந்த ஆவிக்குரிய மனிதன் பலன் அடைந்து இந்த மாம்ச சரீரத்தை அவன் சாகடித்து அவன் எப்படி வெளிப்பட்டு வருவான் அப்படின்னா கிறிஸ்துவின் சாயலாக வெளிப்பட்டு வருவான். பேதுரு அப்போஸ்தலர் 2க்கு முன்பதாக பேதுரு எங்க போனாலும் கவலை கிடையாது. ஆனா அப்போஸ்தலர் 2க்கு அப்புறம் பேதுருடைய நிழலை தேடினாங்க. ஏன் தேடினாங்க? பேதுருடைய நிழலை தேடல, பேதுருவுக்குள்ள அப்போஸ்தலர் 2ல கிறிஸ்து பிறந்தார் பாத்தீங்களா, அந்த பிறந்த கிறிஸ்துவின் நிழலை தேடினாங்க. அந்த நிழலை தேடும் பொழுது சுகப்பட்டார்கள். அல்லேலூயா. அதான் சுவிசேஷத்துல வாசிக்கிறோம் இயேசுவை தொட்ட யாவரும் சுஸ்தமடைந்தார்கள். பேதுரு நிழலில் எல்லாம் சுஸ்தமாகிச்சு. அல்லேலூயா. வசனம் சொல்லுது கர்த்தர் பவுலின் கைகளினால விசேஷித்த அடையாளங்கள் அற்புதங்களை செய்தாரு. அவன் கை மட்டும் செய்யலப்பா, பவுலுடைய டிரெஸ்ஸும் செஞ்சது. அல்லேலூயா. ஆண்டவருடைய டிரெஸ்ஸை தொட்டவெல்லாம் சுகமானான். வசனம் சொல்லுது விரியன் பாம்பு எழும்பி பவுலை கடிச்சது. மக்கள் சொன்னார் ஏய் அவன் செத்து போயிடுவான்டா. ஆனா வசனம் நடந்தது, விரியன் பாம்பு செத்து போச்சு. அல்லேலூயா. சொன்னாங்க இயேசு அடிக்கிறோம், இயேசு செத்து போவாரு. இயேசு சாகல, பிசாசு செத்து போனா. அவன் மரணத்தை ஜெயமா சொல்ல விடுதலையாக. அல்லேலூயா. அவர் உயிர் தந்தவராய் வந்தார். இந்த சரீரம் மரித்து உயிர் தர வேண்டும். இந்த சரீரத்துல கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுகிறவனுக்கு தான் கர்த்தர் மகிமைக்கு கொண்டு போய் நிறுத்தும். அல்லேலூயா. 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 நம்ம மகிமைப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். நித்திய ஜீவனுக்குள்ளாய் பிரவேசிக்கிறவர்களாக இருக்கிறோம். இந்த சரீரம் போகாது. இந்த சரீரத்திற்குள்ளதாக பிள்ளைகள் சீக்கிரம் ஞானஸ்தானத்தில் இணைக்கப்பட்டு பரிசுத்த ஆவியின் அந்த வித்தை உள்ள பெற்று அந்த பரிசுத்த ஆவி பெற்ற அந்த கிறிஸ்துவின் சாயலுக்குரிய மனிதன் நமக்குள்ளாக பிறக்க வேண்டும். அந்த பிறந்த மனிதனை தான் கர்த்தர் முன் குறித்தார். அந்த பிறந்த மனிதனை தான் நீதிமானாய் மாற்றுகிறார். அந்த பிறந்த மனிதனை தான் கர்த்தர் மகிமைப்படுவார். எப்படினா அவர் வரும் பொழுது அவருக்கு ஒப்பாக நம்ம இருப்போம். அல்லேலூயா. அவர் வரும் பொழுது இந்த சரீரத்தை மகிமையின் சரீரமாக கர்த்தர் மாற்றுகிறவராக இருக்கிற கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார்.